என்ன பழப்பு ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா ஐயா வாங்க 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 ஐயா கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம் பாத்தியா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அடுத்த எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானையா? பத்திக்குதாடா கிருஷ்ணமூர்த்தி? ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பற்றி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற, நீ தைரியமா இரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற உள்ள வந்து அளப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன். இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையமா அவுத்து போட்டு ஆறாகல இருக்கா டான்ஸ் அதை பார்க்க போயிடுறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையமா எவன் பாப்பா சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்கு நீ பிறந்திருக்க என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? ஐய எந்த எருமடா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்ல மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா கொப்ப வயசு எனக்கு. அப்படியா தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவானடா. ஓல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு. தொண்டாம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறா? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி வாப்பா. ஐயோ டேய் பெரியவரே வாடா இங்க. சாப்பிட என்ன இருக்கு? என்ன கொடுத்தா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் பழம் பார்த்தா போக விட மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி 6 மட்டன் பிரியாணி ஒரு 12 ஆப்பாயில் 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம். நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டதை திங்க முடியலடா. சரி சரி நல்லா பரோட்டாவில குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா? டேய் ஓட்டுறா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். ஏய் நானும் பாக்குறேன். எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தின்னு கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். கொச்சியா ஏய் என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியா அடிக்கி. உன்னைய பொட்ட ஓபன் பண்றா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதா? இந்த வாட்டி மிஸ் ஆகாதா? டேய் டேய் இந்த அடிங்க பாரு. கரெக்ட்டா மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? ஏய் முட்டை சுந்தரா. இங்க இருக்க மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஏய் அடிடா. அப்பாடா தப்பிச்சாச்சுடா. தப்பிச்சு என்ன பண்ண? நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு 10 முட்டை வாங்க முடியாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பட்டினியா கிடப்பாரு ஐயா.
தம்பி தம்பிலா ஐயா நீ எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா? உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கறியா? இன்னொரு பிச்சைக்காரனா நினைச்சு ஆளுக்கு 4 நாள் எடுத்தா பிச்சை போடுங்க சாமிலா. என் பிள்ளை கிருஷ்ண பத்தி பட்டியா கிடக்குறான் சாமி. யோ யாரையா நீ? நான் பாம்பாட்டிப்பா. என் பேரு முனியாண்டி. என் பாம்புக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி. உனக்கு சாமி பாம்பாட்டியா? ஆமாப்பா. உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு முனியாண்டிப்பா. முனியாண்டியா? கொடுங்கப்பா. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. எங்க கூட வாயா. எப்பா இங்கேயே கொடுங்கப்பா. வாயா தரேன். ஐயோ பிள்ளை அழாதே. எங்க கூட்டு போறீங்க? எப்பா இந்தப்பா. ஏய், ஒரு எச்சமே கொண்டாந்து இப்படி கட்டி போட்டிருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. வருஷக்கணக்கில் அம்புட்டு பேரும் கம்பி என்னணும்டா. போலீஸ் என்னையா போலீஸ்? அந்த ராணுவமே வந்தா கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, பெரிய நான் வீரப்பன் போடா மூதேவி. சரி, என்னைய கடத்தி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இந்த தமிழ் வாத்தியார கொண்டாந்து எதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? தமிழ் வாத்தியார் என்றாலே தமிழ சொல்லி கொடுக்கறன்ற பேர்ல எங்களை கொண்டு எடுக்கிறான். எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா நாங்க உயிருக்கும் மேல நேசிக்கிற எங்க தமிழையே கொல்றான். ஐயா அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே கடுக்கன் களைவதான் நட்பு. கடுக்கனா? கடுக்கன் இல்லை, இடுக்கன். இடுக்கன கடுக்கன்னு சொன்ன கொஞ்சம் கொல்லாம வச்சிருக்காங்க பாரு. சரி, அது இருக்கட்டும். இந்த உட்கார்ந்து இந்த கண்ணாடி தலைய ஆறா இந்த தலைய கட்டி வச்சிருக்கீங்க. அந்த ஆள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. பெரிய இல்லையா? நீயாச்சும் சொல்லியா? யார் நீ? சொல்றையா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹெட்மாஸ்டர் ஐயா. இந்த பரதேசி பயல பெத்த அப்ப நான் தான். அப்பனா? ஏண்டா பெத்த அப்பனை கொண்டாந்து கட்டி போற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணாண்டாது? அது அந்த ஆளே கேளுங்க. இவனை பெத்ததை தவிர நான் பெரிய தப்பு வேற எதுவும் பண்ணலையா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. அப்பதான் சொல்லி கொடுத்திருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அப்பனை கொண்டாந்து கட்டி போறதுக்கு தானே பணம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்தம் பாத்தீங்களா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணுங்க. டேய், என்னடா எத்துறா? என்னது? இங்க பாரு, எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஹெட் மாஸ்டரா இருக்க மாட்டேன். ஏய், ஹெட் இல்லாத மாஸ்டர் ஆயிடுவேன். நீ இத்தனை நாள் எச்சமா இருந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும், அந்த ஆள் எனக்கு அப்பனா இருந்துட்டு கொடுத்த தொல்லைகளும், இந்த ஆளு தமிழ் வாத்தியார்ன்ற பேர் எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் எங்களால பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிதான் இங்க கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம். பாடம்? ஆமாம். கரும் பலகை ஒன்றுமே இல்லையே, எப்படி ஐயா பாடம் நடத்த போகிறீர்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. விளங்குறதுக்கு முன்னால ரொம்ப கிழிச்சிட்ட. மிதிக்கிற தெரிச்சிரும். தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆமா, சொல்லிவிட்டேன். தூக்கி போட்டு மறிச்சு போ. ஏய் அப்பா, இதை பாருங்கடா, எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைங்கடா. ஆனா தினம் ராத்திரி எனக்கு மட்டும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தாங்க. குடியார பேலா நீ? ஏண்டா நீ தப்பா நடந்துக்கிட்டு என்னைய தப்பா பாடம் சொல்லி குத்தி நான் சொல்ற? நீ குரான துப்பாக்கிய நீ மட்டும் என்ன யோகியா? இம்புட்டு நாள் நீ எங்களை எவ்வளவு கொட்டு கொட்டிருப்ப. கொட்டுக்கடா. நீ எதையா சிரிக்கிற? முடி இருக்கிற தலையா பார்த்து குட்டுறீங்களே, நாங்க தப்பிச்சோன்னு நினைச்சது. அவங்களே கொட்டுக்கடா. யோ, நாங்க இப்ப கிளம்புறோம். வீட்டை சுத்தி ஆள் போட்டிருக்கோம். அவனை தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க, என்னடா செய்வீங்க? அப்புறம் 3 பேரும் டெட் பாடி தான். ஷூட் பண்ணா டெட் பாடி தான். என் பிள்ளை எவ்வளவு தெள்ள தெளிவா சொன்னா பாத்தீங்களா? ஆமா, திருக்குறள் வாய முறா சொட்ட தலையா தலையானே. சரி ஐயா, டேய் என்ன ஏழுன்னு சொல்லுங்கடா. டேய் டேய் டேய், இதுக்கு மேல கால அகட்டா கிழிஞ்சிருடா. கிழிஞ்சிருடா. பொக்கிஷையா? இல்ல பாத்து. என்னடா மேல? இப்போதைக்கு நீ மேல உட்காரு, அப்புறம் நீ கீழே உட்கார வைக்கிறோம். எப்படி டேய் பட்டான், ஒரு தம்மு கொடு. அம்மா யப்பா, சிலுக்கு ஃபயர். ஐயா என்ன விஷயம்டா? எதனாலடா என்ன தூக்குது? ஏய், மீசை அந்த மீசை கரெக்ட் பண்ணு. இப்போதைக்கு நீ யாருன்னா? யாரு? பாம்பாடி தானே? இல்ல, எச்எம். எச்சம்னா எச்ஐல எடுக்கிறவன். டேய், மரியாதை கட்டு போவோம். பாம்பை வச்சு வித்த காட்டி பொழைச்சாலும் பொழைப்பட தவிர இப்படி எச்சில எடுத்து பொழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆத்தா போய் அதுக்கு ஒண்ணும் பத்தி இல்ல. வார்த்தை அளந்து பேசுங்க. சிக்கலாகி போய் எச்எம்னா ஹெட் மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார்னு அர்த்தம். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாரா? டேய் அப்பா, நான் படிச்சது 2ஆம் கிளாஸ். எனக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வாத்தியார் வேலை? யோ, உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கவா? என்ன போய் நடிக்கவா? என்ன நீ ஊருக்குள்ள நடிப்புல நீ பெரிய ஆளு பேசிக்கிறாங்க? விட்டெல்லாம் போடாதப்பா. விட்டெல்லாம் இல்ல, மூஞ்ச பத்தாலும் தெரியுது. ஏ பாம்பாட்டி, என்னையா நாங்க என்ன சொல்றோம்னா, நீ இந்த ஸ்கூல்ல எப்படி நடக்கணுங்கத அப்புறமா சொல்றோம்.
இப்ப நீ என்ன பண்ற? டேய் தம்பி, மீதிய சொல்றா. பக்கத்தால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப்பா? அங்க போய் டேய் உனக்கு என்ன வேணும்? விஸ்கி. சில்க் உனக்கு? எனக்கு மங்கு. உனக்கு? சங்கல பீர். உனக்கு? பிராண்டி மச்சான். கேட்டுக்கிட்டல? இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர. உங்களுக்கு மட்டுமா? ஆமா. என்னப்பா இது? இந்த பணம். ஏப்பா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்கடா. ஓ, நீ கேட்டது பணம் மட்டும் தானே? ஆமாமா, கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்துறப்பா. காப்பாத்தணும்ல? அப்ப நாங்க சொன்னது மட்டும் செய். சரிப்பா, அதுவும் கரெக்ட் தான். யோ இரியா. என்ன? டேய் ஏமாட்ட விட்டீங்கடா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 கிலோ கஞ்சா வாங்கிட்டு வா. காக்குலோ கஞ்சாவா? ஏண்டா ஸ்கூலா இது? விளங்கும்டா. இதுக்கு முன்னால இங்க வேலை செஞ்ச வாத்தியா என்ன சீரழிஞ்சானோ? கர்ம கர்ம நேரம். டேய் அப்பா, நான் வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துங்கடா. இந்த போன வந்துடுறேன். வாடா. ஐயா. அந்த ஹெட் மாஸ்டர் ஒய்ச்சி கட்டியாச்சு. இனிமே இது நம்ம ஸ்கூல். இந்த பாம்பாட்டியை வச்சு நாம நினைச்சதெல்லாம் சாதிப்போமே. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. டிவி வச்சிருக்காங்க, படம் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன மைக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் ஸ்டேஷன் 1 2 3. ஐயோ, அதுக்கு மேல தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார்? தாராளமா எடுத்துங்க. உங்க ஸ்கூல்ல என்கிட்ட நல்லா தான் இருக்கு. Okay. பேர் என்னம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? லேக்கா. லேக்கா? என்ன அதுக்கே மறந்து நானு? இல்ல அதே பேர் வச்சுக்கிட்டா வேற பேர் மாத்திட்டீங்கன்னு சும்மா செக்கிங் பண்ணேன். செக்கிங் பண்ற மூஞ்ச பாரு. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். பரவாயில்ல. வாடி வாடி நட்டுக்கட்டு மசமா வந்து அப்படி போடு. அதுக்கு இப்போ என்னங்குற? தானே தானே தானா நானே தானே தானே தன்னா நானே. அப்படி போடு. அறிவு இருக்கா உனக்கு? கூட்டி வந்து கொட்டுறீங்க. என்னன்னு அந்த பிரின்சிபல் எவ்வளவு சிட்டு தெரியும்ல? பொம்பளை வாட கண்டாலே பிடிக்காது. நீ என்னடானா அந்த பொம்பளை மடியில போட்டுட்டு வாடி வாடி நாட்டு கட்ட பாட்டு பாடிட்டு இருக்க. அதுவும் மைக் ஆன் பண்ணிக்கிட்டு. நல்ல வேளை நாங்க வந்துட்டோம், இல்ல ஸ்கூல்ல நாரி இருக்கும். அது மட்டும் இல்லையா, போலீஸ் தெரிஞ்சா உனக்கும் 10 வருஷம் எங்களுக்கும் 10 வருஷம். இந்த ஆளு போடுங்க. அடிச்சீங்கன்னா பாத்துங்க. ஏன்னா சிவனே பாம்பு வித்த காரணம் கூட்டி வந்து ஏன்டா அப்படி மிஞ்ச பண்றீங்க? நான் போறேன் போகலாம். அண்ணே உட்காருங்க. என்னண்ணே நீங்க சிட்டா இருந்தா தானே நாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். ஆமா சாதிக்கிறீங்க. இங்க வந்தவன மிஞ்சி ஓடிங்க. நம்ம அரிக்குது. கழுத்து வர இறுக்கமா கட்டிப்பீங்க. எந்நேரம் தூக்குல மாதிரி இருக்கடா எனக்கு. அண்ணே கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கோங்கண்ணே. சரி, ஒரு பீடி இருந்தா கொடுங்க. அண்ணே பீடி என்ன பீடி? 6 மணிக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் சிகரெட், ஆஃப் பிராந்தி, பிரியாணி போட்டு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு பீடி 1/2 பாட்டில் சாராயம் கொடுத்தா போதும். ஓ, இந்த ஆள் பத்தி விட்டு போதான்னு பாரு. டேய் சிலுக்கு, பீடி ஸ்டாக்ல இருந்து ஒரு பீடி எடுத்து கூட. யோ, ஸ்கூல்ல பீடி எல்லாம் பிடிக்க கூடாதியா, வகுப்பு நாரிடுமியா. டக்குல போய் எழுதுக்கிறேன். குர்ரா சொன்னா கேளியா, வேணாம். குர்ரா உன் சொல்ல தாங்கல. குர்ரா நெருங்கிய கட்டல கேட்காத. எரும மாடு. யோ காதுல வைப்பாங்க, பாக்கெட்ல வையா. போடா, காலையில இருந்து இழுக்கவெல்லாம் பையில வைக்கலாம். பாடுற அந்த பீட்டிய நம்மளே நோட்டம் விடுறான். டேய் இந்த ஆள் போற போக்க பார்த்தா சரியில்லை, நம்மள மாட்டி விட்டுறான் போல இருக்கு. அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஹலோ
போலீஸ் ஸ்டேஷனா? மதுரை மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான். இந்த ஹோட்டல் ஓனர் யார்? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறான். ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம் இரு. எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய். ராவா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இது என்ன இந்த பார்வையா இருக்கு? நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லனா நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்கார்ந்து சாப்பிடுற முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டான். எங்க பாரு சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டி போட்டுக்கடா அவனை. சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும். அப்பதான் இட்லி உப்பும். ஆமா உப்புது. ஏன் சார் இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு ஊர்ல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா அது? கை எல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ?
நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறயா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாருடா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாச்சுக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன? வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறானுவோ? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார்? பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? என்ன அருவம் முள்ளுமா இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? டேய் டேய், இந்தா வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு 1.5 கிலோ ஒரு ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? எந்திர மலை, சரி எந்திர மலை, சரி எதி போ, போலியா போட வழியா, வெளியே போ. இட்லி சாப்பிட விட்டாங்க, இட்லி போடா. அசிங்கப்படுத்திட்டாங்களே முதலாளி. 2 எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? உன் சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடையை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வாடா இங்க.
வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2,000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்கு, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி ஒரே ஒரு மெது வடை இருக்கான், ஒரு 1,000 ரூபாய் வாங்கி அந்த பக்கிட்ட. மெதுவடையா தின்ன? ஓ மூதேவி, ஒரு ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே இது எடுக்கிறேன். சின்னசாமி உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான். புடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா. எல்லாரும் போய் பிடிங்கயா, போங்க வேமா போங்கயா, போங்கயா போய் பிடிங்க, போய் பிடிங்கயா, போங்கயா பிடிங்கயா, பிடிங்க பிடிங்கயா. ஐயா பில்லு. முதல்ல அவனை போய் பிடிடா, பிள்ளா. நீ போன நான் பாத்துக்கிறேன். நான் தான் சாப்பிட்டு அப்புறம் அனுப்பியிருக்கல. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. என்ன இவன் குள்ளத தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா? ஆமா முதலாளி, நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3,000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12,000 இந்த 3,000 உன் கணக்குல ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங். இது பள்ளிக்கூடம். நீங்கெல்லாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். உங்க வயசுல இருக்க எத்தனையோ பசங்க படிக்க ஆசை இருந்து வசதி இல்லாம வீட்டுல ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யறாங்க. ஏன் தெருவுல குப்பை பொறுக்கிறாங்க. இத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்து உங்க எல்லாரும் இங்க அனுப்பி வச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்களே உங்க தாய் தப்பு. அவங்கள தெய்வத்தை விட அதிகமா நீங்க வணங்கணும். இதத்தான் வாத்தியார் பாடினார். 10 திங்கள் உன்னை சுமந்தானே அவள் பெருமை பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே ஆள வேண்டும். பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது ஒரு வரம். இன்னும் நல்லா சொல்ல போனா அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்லா படிக்கலைன்னா அது எல்லாமே உங்களை தாண்டி ஓடி போயிடும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. என்ன அந்த குசும்பு வழங்கலாம் உங்களுக்கு? அந்த பீவனை இங்க வர சொல்லு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு எத்தனை மணிக்கு பெல் அடிச்ச? 9 மணிக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் லேட்டா அடிச்சிருக்க. அதாவது 9:01 அடிச்சிருக்க. ஒரு நிமிஷம் தான். Shut up! ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல 600 மாணவர்கள் படிக்கிறாங்க, 40 ஆசிரியர், 20 ஸ்டாஃப் வேலை செய்றாங்க. ஆக மொத்தம் 660 பேர். இந்த 660 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்தை இழந்திருக்காங்க. 660 நிமிஷங்கிறது 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல 2 நாள் பாடம் நடத்த வேண்டிய டைம். இந்த டயத்தை நீ கெடுத்து நாசமாகி இருக்க. ஆகினால உன்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். இதை நீ கண்டினியூ பண்ணீனா இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீ டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். Get out, nonsense, bloody fool, rascal! என்னது? சாரி சார். ஹலோ 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 ஹலோ, பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மளை பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடெண்டா டீச்சரா? அது என்ன லோ இப்பு இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு செவரு மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கே சிபிச்சு பிச்சு பிச்சுன்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் பொழப்புல மண்ணள்ளி பட பாக்குறியா? என்ன சிரிப்பு? இங்க படிக்கிற பொண்ணு அப்புறம் நாளைக்கு ஒண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்கூலுக்கு அசிங்கமா ஏறாது?
இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? உன் பாட்டிய பாத்திருக்கீல்ல? ஐயே, அந்த மாதிரி தான் வந்தீங்க. நொய்ய வா, கையெழுத்து சார். ட்ரெஸ் மாத்திட்டு வந்து போடு. வந்துட்டான். அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா போடு. டீச்சரா டீச்சர். சப் சப். மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு ராமலிங்க பிள்ளை அவர்களின் அழகிய கவிதை ஒன்றை சொல்லித் தரப்போகிறேன். கவிதையின் தலைப்பு கைத்தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள். ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு பார்த்தீர்களா? ஒரு சிறு தொழில் தெரிஞ்சிருந்தா உன் எதிர்கால என்னங்கிற கவலையை விடுங்கிறார். யாருகிட்டயும் கைய நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. இந்த காலத்து பசங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்ய ரொம்ப வெட்கப்படுறாங்க. எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ? அடே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொல்லடா. நான் கேட்பது காதில் விழவில்லை. வாயை திறந்து சொல்லடா. சார், போன வாரம் பக்கத்து தேர்ல ரிலீஸ் ஆற மலையாள படம் பார்க்கறதுக்காக நாங்க 3 பேரும் காசு கலெக்ட் பண்றோம் சார். ஈன பிறவிகளே, படிக்கிற பிள்ளைகளா நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமான படங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? முதலில் வெளியில போடா. போடா. நீ ஏன்டா? நீயும் போடா. அடே, நீயும் போடா. போயும் போயும் அந்த படத்திற்காக காசை சேகரிக்கிறார்களே, அப்படி ஒரு சீன் கூட அதில் இல்லையே. அந்த ஆஃப் பாயில் வெளில வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். ஆமா மச்சான். ஏய், எங்கடா போறீங்க? தம்மு மேட்டர். வாடா. டேய் டேய், வாங்கடா. டாய்லெட் போய் பாப்போம், வாங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம். டேய், நம்ம முன்னா போய் கொடுத்த மேட்டர் புக் எடுடா. இந்தா. இந்தா. வரா. இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. வசீகர கண்களுடைய அந்த கட்டழகு வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். கேக்குறதுக்கே இப்படி இருக்கு. நிஜ வாழ்க்கையில இருந்தா எப்படிடா இருக்கும்? மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனது புகைய ஆரம்பித்தது. வாவ். டேய், வேலை பண்றா. வேலை பண்ணிடா. இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான். ஆஹா, வாட் a beautiful story. படிடா 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 படிடா. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பாய்ஸ் கம் அவுட். ஏன்டா நடிச்ச? என்ன காதர்னே? நான் எங்கடா தட்டினேன்? மொத்தம் வாங்குவேன். இச்சி இச்சி என்று சத்தம் கேட்டது. கேட்டா கேட்டு போது வாங்க. அடச்சே, எவன்டா அது சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்த விட்டு நகலாது. மரியாதையா வெளியே வாங்க. வாங்கலாம் வெளியே. டேய், அது கரடி இல்லடா, நம்ம எச்சம்டா. ஐயோ ஐயோ, வரலப்பா. போடா போடா. நீ போடா. டேய், போடா சொல்றா. தம் போட்டு போடா. போடா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்ன சார் யோசனை பண்றீங்க? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு யோசிக்கிறேன். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார். ஏன் இதே தப்ப அந்த ஒரு வாரம் வெளியே போய் பண்றதுக்கா? நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாழ்நாள் பூரா மறக்கப்படாதா? அந்த அளவுக்கு இருக்கணும். எந்த கக்கஸ்ல 5 பேரும் தம் அடிச்சீங்களோ அதே கக்கஸ்ல 5 பேர் கைய விட்டு கழுவணும். போங்க சார், ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார். இத முதல்ல யோசனை பண்ணிருக்கணும். போடா போடா. டேய், இந்த பாக்கெட் எடு. அது எல்லாத்தையும் போறேன்டா. போடா போ. போடா. உட்காந்துருக்கா. ஏந்திரா. கழுவு. ஐயோ கழுவுடா. சார்.
இங்க வந்து விளக்க மாட்டேங்குது கழுவுடா கழுவு கழுவு கழுவுடா அம்மா அடிக்கிறீங்க தம்மு தண்ணி ஊத்துறாடே. டேய், அதை ஏன்டா கையில வச்சுக்கிட்டு இருக்க குளிக்குள்ள போறான் ஹாய் மச்சீஸ். நம்ம ஸ்கூல்ல நடந்த மேட்டர் எங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சு. ஒரே டார்ச்சர். என்னடா எவனுமே கண்டுக்க மாட்டீங்க? ஏ ரமேஷ், அட ஈஸ்வர், உங்களுக்கு என்னடா ஆச்சு? சரி அதை விடுங்க. வீட்டுல ஒரே கடுப்பா இருந்துச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே வர வழியில உங்க எல்லாருக்குமே டிஃபன் வாங்கி வந்துட்டேன். என்னடா இது, டிஃபன் வாங்கி வந்துருக்க சொன்னா நான் எப்ப அடிச்சு சாப்பிடுங்க? யாருக்குமே பசிக்கலையா? டேய், உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். யாருக்கும் சாப்பாடு வேணாமா? என்னடாச்சு உங்களுக்குலாம்? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல? எனக்கு தெரியாது, எனக்கு பசியுது, நான் சாப்பிட போறேன். எங்களுக்கும் பசி இல்லைன்னு கேட்டியே, இப்ப தெரியுதா? கொமட்டதுல சாப்பாடு நினைச்சாலே கொமட்டதுல அந்த எச்சம. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட். நீங்கடா எங்க? ஒண்ணு இல்லடா, இந்த பக்கமா வந்தேன். எப்ப வந்தாலும் வெறுங்கையோட வரேன்னு கேப்பீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கடா. இந்தாடா உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச முகல் பிரியாணி, என்ஜாய். தயிர் சாதம், சிக்கன் 65, செட்டிநாடு கடாய் சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா வந்துட்டோயா. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங் சார். வெல், ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னை மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க எடக்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க, அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம், பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். டேய், ஏன்டா போய் பீட்டி வாத்தியாரை கூட்டி வா. ஓகே சார், போ. படாங்க வாங்க. சட்டை கலடா, கலடா சட்டைய கலட்டு. இந்த மாதிரி சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற. எடு. டேய், தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாட்செல்லாம் கலந்து வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். லேசா குத்திச்சா கூட உன்னை கொண்டு விடுவேன். தொட. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருங்கடா, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவது திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன? இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். அதை காப்பாத்திக்க தெரியாது. அறிவிட்ட குரங்கு குரங்கு. வாங்க. சாரி சார், என்னையும் சட்டையை கழட்ட சொல்லிடாதீங்க சார். என்ன முட்டாள நினைச்ச? போன துணி எடுத்தா கூட சேர்ந்து தொடலாமா? குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நறுக்கிறதா வேலை. ஓகே? எஸ் சார். தாயா நின்னுல ஓடிக்கிட்டு இருக்க. போச்சுடா போச்சுடா, ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத 2 சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய
யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். பீச்சுக்கு போலாமா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடம் பிச்சு பொறுக்கு. என்ன பாக்குற பொறுக்குறல? ஈஸ்வர் எதிகோ சோடியம் பைகார்பனேட், இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ரிசல்ட் என்ன சார்? இங்கிட்டு பாருங்க சார். இதான் ரிசல்ட்டாடா? You get out! Hey! என்னம்மா அது? கேக்கு மேல தீய மூர்த்தி கொண்டாடுற? சார், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சார், மறந்துட்டீங்களா? பிறந்த நாளா? அப்புறம் ஏன் சார் கொண்டாடல? இல்ல, எதுக்கு மத்தவங்களுக்கு சிரமம்னு அதை விட்டுட்டேன். சிரமமா? யாருக்கு சிரமம், எதுக்கு சிரமம்? மொத்தத்துல சிரமமா? அது எதுக்கு இப்ப போய் கிளறிக்கிட்டு இருக்க? கிளறிட்டேனா? சார், நீங்க முன்ன மாதிரி இல்ல சார். எப்படி 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 எப்படி? முன்ன மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி டை கட்ட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி இன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மொத்தத்துல நீங்க பக்கா லோக்கல் ஆயிட்டீங்க சார். லோக்கல்னா என்னன்னு சொல்லு. இல்ல, நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அப்பாடா. ஊதுங்க சார். எதுக்கு? அப்பதான் சார் உங்க பிறந்த நாளை கொண்டாட முடியும். அப்படியா? ஊதுங்க. ஊதுனாதான் கொண்டாட முடியுமா? ஆமா. என்ன 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 சார், ஊதுங்கன்னு சொன்னேன், நல்ல பாம்பு மாதிரி புஸ்ஸுன்னு ஊதிட்டு வந்து நிக்கிறீங்க. நல்ல பாம்பா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த பக்கத்து தெருல நீயா படம் போட்டுட்டாங்க, அது ஒரு பாம்பு புசு புசுன்னு ஊதும்ல, அதை பார்த்துட்டு அதே நாவத்துல ஊதுச்சு. அப்படியா? உங்களுக்கு பாம்பு படம்னா ரொம்ப பிடிக்குமா சார்? ஐயோ ரொம்ப பிடிக்கும். ஐயோ எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார். உனக்கு பிடிக்குமா? ஏன்னா அதுல ஸ்ரீபிரியாவும் அவங்க லவரும் அப்படியே பாம்பு மாதிரி பெணிஞ்சு பின்னி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க சார். ஆமா. ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ அந்த பாட்டு போற கேக்குறியா? ஐயோ சோ ஸ்வீட். இருக்கா சார்? போடுங்க சார், போடுங்க சார் எனக்காக சார். இருக்காவா? நல்ல பாம்புல இருந்து கொம்பேரி முக்க வரைக்கும் எல்லா பாம்பு பாட்டு வச்சிருக்கேன் நானு. ஐயோ போடுங்க சார், போடுங்க சார் எனக்காக ப்ளீஸ். தமிழ் ஆசிரியரே, தங்களுக்காக அறுசுவை ஜூஸ். நன்றி நன்றி. இட்ஸ் ஓகே. தலைமை ஆசிரியரே, தாங்கள் அருந்துகிறீர்களா? எனக்கு ஒண்ணு வேணா, நீயே குடி. தகப்பனாரே, தாங்கள்? நான் வெறும் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்ல, அதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணாதான் குடிக்கிறது. நீங்களே குடிங்க. நன்றி நன்றி. வாழ்க்கையில ஜூஸே பார்த்ததில்ல போல் பரதேசி. மாணவர்களே, பழச்சாறு சுவையாக இருந்தது. இதில் என்ன கலந்தீர்கள்? ஒன்றுமில்லை ஆசிரியரே, 10 பேதி மாத்திரைகள். நீ வேற கலந்தியா? நான் வேற 5 போட்டேன்டா. நீங்க 2 பேரும் மேல கலந்துட்டீங்களா? நான் வேற 2 கலந்தேன்டா. 17 பேதி மாத்திரைகளா?
இப்ப தெரியுதா நான் எதுக்கு மாட்டேன்னு. கொஞ்ச நேரத்துல புடிங்கி தள்ள போகுது. ம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவீங்களா? மறுக்க அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவீங்களா? இதுதான் இன்னைக்கு முழுக்க நீங்க செய்ய போற வேலை. ஏண்டா ஒரு எச்சமா வேலை வாங்குறதா அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அம்மா எங்களை டாய்லெட் கழுவ வச்சீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இதுக்கு பேர் தான் லா ஆஃப் லூஸ் மோஷன். அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அவனே அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அரேஞ்ச் பண்ணா. அப்ப உனக்கு வைக்கலண்டி ஆப்பு. டேய் கட் அவுட் விடுங்கடா. கமான் கமான் கமான். இருடா நானே அவுத்துக்கடா. டேய் இருங்கடா ஐயா கம் டேய் டேய் மாத்ரா. தம்பி கலந்து ஊரு ஓட்டா எல்லாரும் கட்டிச்சு கூப்பிடுவாங்கடா. டேய் டேய் போங்க. வழியை விடுங்கடா. கூட்டி வா சீக்கிரம். நம்மள விட்டாங்களே எப்பா. வழியை விடுங்கடா. அம்மா பழச்சாறு இந்த பாடுபடுத்துறீங்களே. அந்த பைட்ட தூக்குடா. அந்த ஆள் வெளிய வந்த உடனே உள்ள சுத்தி முத்தி கழுவணும். யாருடா? போ போ போடி. வாயா. எப்படி இருக்கு? வயிறுல காலியாச்சா? ஐயோ வெளியே வாரும் ஐயா. ஐயோ தலையெழுத்தா. டேய் என்னத்த தின்னான் தெரியலடா, உள்ள தாங்க முடியலடா, நாரி தொலைதுடா. ஐயோ வாந்தி வரல. வரல. டேய் நான் இந்திரா போறடா. இது எவ்வளவு கஷ்டம் இப்ப தெரியுதா? பழி வாங்குறாங்களே பழி வாங்குறாங்களே. கமான் வாட்டி. முடியலடா ராஜா. வெளியே வாரும் ஐயா. ஐயோ போதுமியா. ஐயோ தாங்க முடியவில்லையே. மூச்சு முட்டுதே, மயக்க வருது. எங்களுக்கு மட்டும் முடியலடா. தெரியல கஷ்டம். படு படு. நீ ஓடிவியா? வாயா வாயானா. என்ன அது வேண்டிய காணோம்? வெளியே வராத. அங்கே இருமையா. அவர் ஐயா. ஏய் ரெண்டு பேரும் உள்ள. ராணி இரண்டு நாள் கழித்து சந்திப்போம்டா. தலைமை ஆசிரியரே, தகப்பனாரே, தாங்கள் செவிசாய்த்து கேட்பதென்றால் நான் சிலவற்றை கூறுகிறேன். செவிசாய்க்கெல்லாம் சொல்லாம இருக்க போற, சொல்லி தொலையா. அந்த மாணவர்கள் நினைப்பது போல் என்னை அறுவை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த சிறைவாசம் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறது. தண்டிப்பதிலும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தண்டிப்பது என்பது வள்ளுவன் கூறுவது போல் கடிதோய்ச்சி மெல்ல எய்க என்பது போல் இருக்க வேண்டும். கையை வேகமாக ஓங்க வேண்டும், அடி மெல்ல விழ வேண்டும். திருத்துகிற அடியாக இருக்கலாம், ஆனால் வருத்துகிற அடியாக இருக்க கூடாது.